இந்த 50 வருஷமா இவங்க ஒரு எப்படி சொல்றது வேறுட்டு அவங்க ஒரு கட்சி அமைச்சு 2 பேருமே மாத்தி மாத்தி நம்மள ஆண்டுட்டு இருக்காங்க. இவங்களை யாருமே டச் பண்ண முடியாது, முயற்சி பண்ணவங்க எல்லாம் தோத்துட்டாங்க அப்படின்னு ஒரு நிலைமை அரசியல் இருக்கும்போதுதான் நம்மளோட தலைவர் விஜய் ஒரு மிகப்பெரிய மாற்று அரசியல் அப்படிங்கிற ஒரு அலையை உள்ள கொண்டு வந்தார். அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, ஆரம்பத்துல இவங்க எல்லாம் நினைச்சாங்க இவர் என்ன பண்ணிட போறாரு, ஏற்கனவே மத்தவங்க எல்லாம் முயற்சி பண்ணாங்க, அவங்களாவே ஒண்ணும் பண்ண முடியல, இவர் என்ன பண்ணிடுவாரு. ஆனா அவங்களுக்கு தெரியல விஜய்க்கு பின்னாடி இருக்கிறது இவ்வளவு பெரிய கூட்டம், இதை அசைக்க முடியாத ஒரு கூட்டம் விஜய்க்கு பின்னாடி நிக்குது. அவங்க எல்லாருமே நினைச்சாங்க, மற்ற கட்சிகள் எல்லாருமே நினைச்சாங்க விஜய் பின்னாடி இருக்கிறது ரசிகர் கூட்டம், ஆதரவாளர்கள், ரசிகர் மன்றத்துல இருந்து வந்தாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு எல்லாம் தெரியாது உண்மை என்னன்னா விஜய் பின்னாடி நிக்கிறது ஒரு அரசியல் ராணுவம். அந்த ராணுவத்தில் இருக்கிற நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு தளபதி தான், உங்க ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஒரு தளபதி இருக்கிறாரு. சோ இந்த எலெக்ஷன்ல வரப்போற ஏப்ரல் 23ஆம் தேதி நீங்க எல்லாருமே உதவி பண்ண வேண்டியது, போராட வேண்டியது அந்த தளபதிக்காக மட்டும் இல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தளபதிக்காகவும் நீங்க வேலை செய்யணும்.